இது திமுக தான் சதி பண்ணுதுன்றாங்க கரண்ட் நிக்கிறதுக்கு. அவங்கள தொட்டுக்கினா தானே இவன் வாழ முடியும், அவங்கள தொல்லனா இவன் வாழ முடியுமா? இது வரலாம் ஒரே ஒரு கரண்ட் கூட போனது கிடையாது. அவ்வளோ நிம்மதியாக இருந்தோம். 1 hour கரண்ட் போனால் ஃபோன் பண்ணோம்னா டக்குன்னு போடுவாங்க கரண்ட்டு. ஃபோனே எடுக்க மாட்டேன்றாங்க. எம்எல்ஏவே எங்களுக்கு யாருன்னு தெரியாது. அவர் ஏரியாவுக்கு வந்து ஓட்டு கேட்டாரா? யார் எம்எல்ஏன்னு எங்களுக்கு தெரியும். ஆதவுன்னு இதுவில் சொல்கிறாரு, அதுதான் தெரியும். எங்கே சொல்கிறாரு அவரு? எங்கே பார்த்தாரு ஜனங்களை? தெருவுலையே வரலாம அவர் எம்எல்ஏ நாங்கள் வேற எடுத்துக்கணும். எங்கள் வீட்டுக்காரர் இருக்காரு, அவருக்கு முந்தினத்து ஒரே வாமிட்டு, ஒரே கேர் ஆகி போய் அவரே வேர்த்து போய் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப கஷ்டம். கரண்ட் இல்லாத என்னங்க இந்த மாதிரி பண்ணா எப்படிங்க? எப்படி இவ்வளவு நாள் அந்த பிரச்சனைங்களாம் இல்லாத இருந்துச்சு? நாங்களாம் வேலைக்கு எதாவது வீட்டு வேலைக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் படுப்போம். தினம் டெய்லி கரண்ட் போயிட்டா அப்புறம் நாங்க எப்படி தூங்குறது? பகல்ல அப்படிதான் ஆஃப் பண்றாங்க, நைட்ல அப்படிதான் ஆஃப் பண்றாங்க. அப்புறம் நாங்க எப்படி வாழறதுங்க? நாங்க வெயில்ல எவ்வளவு நேரத்தில் ரோட்ல உட்காந்து இருக்க முடியும் நீங்க சொல்லுங்க? அப்புறம் எதுக்கு இந்த இது உங்களுக்கு முடியல விட்டுட்டு போயினே இருக்கணும். இவ்வளவு காலமா இப்ப ஸ்டாலின் வந்தாரு, இந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லாத இருந்தது. இப்ப ரொம்ப பிரச்சனை ஆகி போச்சு. எதுக்கு அப்புறம் இவங்க இருந்து என்ன பிரயோஜனம் வந்து பாக்கணுமா இல்லையா? தொகுதியில வந்து பாக்கலன்னா எப்படி?